Tamil Senior February 2009. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்ற பேரவைக்கு உவந்தளித்த பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதனை வழிமொழிந்து என்னுடைய ஒரு சில கருத்துக்களை இந்த அவையின் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த உரை வரவிருக்கிற நிதிநிலை அறிக்கைக்கு அச்சாரமாக விளங்குகின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது என்றே கருதுகின்றேன். உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரங்களை வெகு விரைவிலே கொடுக்கவிருக்கும் அறிவிப்பு இனிப்பான செய்தியாகும். சிறு தொழில்களுக்கு என்றே தனியாக கொள்கை திட்டம் வகுக்கப்படவிருப்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நடுநிலை பள்ளிகளுக்கு கணினிகள் வழங்கப்படவுள்ளதும் வரவேற்கத்தக்கது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் அமைந்தாலும் தனிப்பட்ட வியாபாரிகள் தங்களுடைய விளம்பர பலகைகளில் ஆங்கிலத்தில்தான் எழுதுகிறார்கள் என்பதை பெரும்பாலான இடங்களில் பார்க்கின்றோம். தமிழை முக்கியப்படுத்தும் விதமாக எழுத சொல்லை அப்படி எழுதாதவர்களுடைய விளம்பர பலகையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டுமென்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்திட நான் விரும்புகிறேன். தற்போது கொசு தொல்லை தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கின்றது. எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரையும் சமமாக பாவித்து கொசுக்கள் கடிக்கின்றன. இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட சுகாதார கேட்டினை உருவாக்காமல் தடுக்கும் வகையில் சரியான மருந்தை கண்டுபிடித்து மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தெளிக்க வேண்டுமென்றும் மக்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு பெற்றவர்களுக்கு முழு வட்டியையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டால்தான் பத்திரம் பெற இயலும். பல ஆண்டுகளாக உள்ள இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் ஆணையத்திற்கு அதிகாரம் தரக்கூடிய வகையில் சட்டம் இயற்றிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் மூலம் தொழில்களை மேம்படுத்தி வேலை வாய்ப்பினை பெருமளவில் அளிப்பதற்கான நல்ல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக இந்த அரசுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தொழில்கள் உருவாக்கப்படும் என்ற செய்தி வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். அவை எந்த காரணத்தை முன்னிட்டும் நகரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்க வேண்டுமென்பது என்னுடைய கோரிக்கையாகும். கிராமப்புறத்திலேயே இருந்து மகளிர் குழுக்களுக்கு
சிறப்பு அனுமதி கொடுத்து அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மொத்தத்தில் இந்த உரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் உரை என்பதால் இதை வரவேற்று உரையை நிறைவு செய்கிறேன். புதுக்கோட்டை மன்னர் சாலையில் அமைந்துள்ள சங்கரன் சகோதரர்கள் நிறுவனம், கன்னியாகுமரி நேசமணி தெருவில் இருக்கும் ராஜா கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களது அக்டோபர் மாதம் 12ஆம் நாளிட்ட கடிதமும் அத்துடன் தாங்கள் இணைத்து அனுப்பிய 30,000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலையும் கிடைக்கப் பெற்றது. மிக்க நன்றி. தாங்கள் அனுப்பியுள்ள தொகை தங்களுக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி தொகையை கழித்த பிறகு வரும் மீதி தொகை என்பது தெரிகிறது. அந்த தொகைக்கு மட்டுமே தாங்கள் கேட்பு வரைவோலையை அனுப்பியுள்ளீர்கள். தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பட்டியல்களில் இன்னும் 5ற்கு தாங்கள் பணம் அனுப்பாமல் இருப்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறோம். நிலுவைத் தொகையை உடனே அனுப்பி வைக்குமாறு தங்களை கேட்டுக் கொள்கிறோம். தங்களிடமிருந்து தொகை வந்த பிறகுதான் மேற்கொண்டு தங்களுக்கு பொருட்களை வழங்க இயலும். ஏனெனில் மொத்த விற்பனையாளர்களுக்கு நாங்கள் பணத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை தெரிவித்து தங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தங்களின் ஆதரவு என்றென்றும் தொடர வேண்டுமென விரும்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.